ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எறா குருமா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா, அப்புறம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு இதை ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த தண்ணியோட. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போது இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துட்டு அது கூடவே 2 கட்டி பூண்டு, அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதில் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடலாம். இப்போது அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். ஸோ கொஞ்சமாக இதில் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா அது மேஷ் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு பிளைன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம ஆட் பண்ணணும். நாங்கள் அதை மறந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். நீங்கள் வெங்காயம் வதங்குறப்பயே இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆகியிருக்கு. குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகியிருக்கு. நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்ச மிக்சியில் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். இப்போ பாருங்கள் 8 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ப்ரான்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி வச்சுருந்தோம். அந்த ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது 1/2 kg ப்ரான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா ப்ரான் எப்பயுமே ஓவர் குக் ஆகக்கூடாது. அது ஓவர் குக் ஆனால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டாலே போதும். 5 மினிட்ஸில் இதை மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட எறா குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த எறா குருமா குழம்ப நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது தயிர் சாதத்தில் தொட்டு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த எறா குருமா குழம்புல உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய்,
முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபுல் நான்வெஜ்ஜாக சாப்பிடணும்னு நினச்சதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அதெல்லாமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எறா குருமா குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.